இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கால்சியம் குறைபாடு. இந்த கால்சியம் குறைபாடு இருந்தாலே எலும்பு ஜாயின்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம சட்டுன்னு, அதாவது லைட்டா தடுக்கி விழுந்தாலே போதும் எலும்பு முறிவு ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லனா ஒரு 30 வயதுக்குள்ளே எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளாலும் அவஸ்தைப்படுவாங்க. இந்த கால்சியம் குறைபாட்டை சரி செய்யக்கூடிய இயற்கையான பாரம்பரியமான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது 70 வயதிலும் நல்ல 20 வயது போல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் கால்சியம் குறைபாடு இல்லாம உங்களால வாழ முடியும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல அரை கப் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கடையில கிடைக்கக்கூடிய கேழ்வரகு மாவா இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதிகப்படியான தீயில வறுக்க கூடாது. மிதமான சூட்ல அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வறுத்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். கேழ்வரகுல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா 6% அளவுக்கு கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும். பாலை விட 3 மடங்கு கால்சியம் சத்து நிறைந்தது இந்த கேழ்வரகு மாவு. இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பவுல்ல ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததான் அதே பேன்ல ஒரு 10 இருந்து 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1/4 கப் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு பயன்படுத்துங்க. ஏன்னா வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளுல தான் அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளுல 9% அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் இருக்கு. அடுத்ததான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 2 இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. அந்த எள்ளு நல்ல வெடிக்கிற சத்தம் கேட்கும். ஏன்னா எள்ளு நல்ல வெடிப்பட்டாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். பாதாம் பருப்புல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திருக்க சோம்புல கால்சியம், காப்பர், இரும்பு, பொட்டாசியம், சிங்க் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப அரைச்சு எடுத்த இந்த பவுடரை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த கேழ்வரகு மாவோட சேர்த்துக்குங்க. இப்ப இதுல ஒரு ஃபைனல் டச்சுக்கு மட்டும் இல்ல, நல்ல உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அதனுடைய பொடி சேர்த்துக்கலாம். 35 வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக தினமுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி நம்ம உடம்புல சேரணும். அந்த மாதிரி சேரும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், நச்சுக்கள்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு சத்தும் கொடுக்கும். அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. இப்ப இது எல்லாத்தையுமே கலந்துட்டு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு பயன்படுத்தலாம். 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். இதை எப்ப எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்ப இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது உங்களுக்கு கால்சியம் குறைபாடு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்ல, அதாவது இதை ரெடி பண்றதுக்கு நான் பால் அடுப்புல இப்ப காய்ச்சிட்டு இருக்கேன். அந்த பாலை கொஞ்சமா சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாம இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்ப பால் 1 கிளாஸ் அளவுக்கு பால் இருக்கு. இது ஒரு கொதி வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை இதுல சேர்த்துடலாம். நேரடியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பவுடரை, அந்த கால்சியம் பவுடரை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்க கட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அதனாலதான் இந்த மாதிரி நான் ஒரு தடவை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா வறுத்துருக்கோம். அதனால சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. அந்த பால் ஒரு கொதி வந்தா போதும். இப்ப பால் ஒரு கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இத ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கங்க. மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு நாட்டு சக்கரை இல்லனா கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து பருக்கலாம். வெள்ளை சக்கரை வேண்டாம். எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேர உணவா சாப்பிடலாம், இல்ல காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், இல்ல டீ காஃபிக்கு பதிலாவும் இதை நீங்க குடிக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்குன்றதே தெரியாது. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு கால்சியம் குறைபாடு தான் இருக்கும். மூட்டு வலி, பாத வலி, குதிகால் வலி, ரொம்ப நேரம் அவங்களால நிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே போதும் கால் மறுத்து போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். முதுகு வலி, தசை வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். நகம் அடிக்கடி உடைய ஆரம்பிக்கும். மறதி அதிகமா இருக்கும். இது எல்லாமே கால்சியம் குறைபாட்டுக்கு உண்டான அறிகுறி தாங்க. சோ கண்டிப்பா இதை நீங்க ரெகுலரா சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது. ஒரு 10 நாளைக்கு நீங்க தொடர்ந்து சாப்பிட்டாலே போதும் கால்சியம் குறைபாடு படிப்படியா சரியாக ஆரம்பிக்கும். எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆரோக்கியமான பானம் தான். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2-3 முறை நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே கால்சியம் குறைபாடு இல்லாம 70 வயதுல 20 வயது போல ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.